வணக்கம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஆரம்பமாயிருச்சு. இந்த ட்ரெய்னிங் ஆன்லைனில் எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல கூகுள் குரோம் போகணும். டைப் பண்ணையிலே கீழே வந்திருக்கு பாருங்கள், tntp.tnschools. உள்ளே என்ட்ரானோடனே எண்ணும் எழுத்தும் அப்படின்னு காட்டும். ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஆல்ரெடி போனனால கேட்கல. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. இது ஒவ்வொரு பேஜாக ஒவ்வொரு கட்டமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், வியூ த ஃபைல் இருக்குது. எண்ணும் எழுத்தும் பயிற்சி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கான குறிப்புகள்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது மாடுலை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கட்டகம் பற்றிய சுருக்கம். ஒவ்வொரு கட்டகமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றின ஒரு சுருக்கம். இதையும் ரீட் பண்ணிக்கணும். நம்ம வரிசையாக தான் வர முடியும், வந்தால் தான் ஓப்பன் ஆகும். அடுத்து மூணாவது, இந்த எண்ணும் எழுத்தும் பயிற்சியான நோக்கங்கள். இந்த பயிற்சியோட நோக்கங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நாலாவது, ஜென்ரல் இன்ட்ரோ. இதை நம்ம ஃபுல் வியூவில் பார்க்கணும்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணணும். ஃபுல் ஸ்க்ரீன் வருது. ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி. இதில் 13 நிமிஷம் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோவை நல்லா பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நோட் எடுத்து ஹிண்ட்ஸ் எழுதிக்கணும், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா எண்ணும் எழுத்துமில் உள்ள 4 படிநிலைகள், அதாவது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில், இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் லாஸ்ட்டாக கேட்குற குயிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இன்ட்ரொடக்ஷன் டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கம் இதை உருவாக்கப்பட்டதோட அந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஆக்டிவிட்டி. இந்த லிங்க்குள்ளே போனோம்னா இந்த வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம பேக் போயிட்டு திரும்பவும் இதே பேஜ் வந்துடும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் முடித்ததுக்கப்புறம் அடுத்ததான் விஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணும் எழுத்தும் இயக்கம் தொலைநோக்கு பார்வை. அறிமுகம் முடிச்சாச்சு. அடுத்து தொலைநோக்கு பார்வை. இப்போ 9th இருக்கிற வீடியோவை பார்த்தாச்சு. ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் 10th ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னா, எண்ணும் எழுத்தும் இயக்கம் நோக்கம் மற்றும் குறிக்கோள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரோல் ஆஃப் எஸ்சிஆர்டி டயட்ஸ் அண்ட் இதையும் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்ததாக ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டிலாம் ஒரு லிங்க்கில் போயிட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த லிங்க்கில் போயிட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட்டாக ரோல் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர், பள்ளி மேலாண்மை குழு மற்றும் சமூகத்தின் பங்கு கொடுத்துருக்காங்க. இதையும் படித்து பார்த்துக்கணும். கிளிக் ஹியர் டு டேக் த குயிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முடிச்சதுனால எல்லாமே ப்ளூவாக இருக்குது. இந்த குயிஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் மொத்தம் 19 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 19 கொஸ்டின்ஸையும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லெசன்ஸையும் மற்ற அந்த பேஜ் எல்லாமே நம்ம படித்தாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட்னு வரணும். தேங்க்யூ.